சீசத்துவத்தினுடைய விலை என்ன? அதாவது ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் அதற்காக அவன் கொடுக்க வேண்டிய கிரயம் என்ன? இயேசுவை எப்படி பின்பற்ற முடியும்? யார் இயேசுவை உண்மையாய் பின்பற்ற முடியும்? எல்லாரும் இயேசுவை பின்பற்ற முடியுமானா? நிறைய பேர் அன்னைக்கு இயேசுவை பின்பற்றும்படி அவர் பின்னே வந்தாங்க. அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் தன்னுடைய மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது தன்னுடைய ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொன்னார். அதை பற்றி தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி அதில் மிக முக்கியமாய் ஒரு கேள்வியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்த போகிறோம். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட கிறிஸ்துவை நான் மிக முக்கியமாய் கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை நான் ஏன் மிக அதிகமாய் நான் நேசிக்க வேண்டும்? ஏன் நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும்? அதை குறித்து நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது சுருக்கமாக சொன்னேன். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர். ஆகவே நாம் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். அவர் நம்மை நரகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? காப்பாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் அவரை என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக. மற்ற இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுதோ அதை விட பெரியவர் இயேசு. ஏன்னா அவர் என் பாவத்தை மன்னித்தார், என்னை நரகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? காப்பாற்றியிருக்கிறார். அவர் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எனக்கு என்ன பண்ணுகிறார்? அருளுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் பெற முடியாது. உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் அதை பெற முடியாது. இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே சாத்தியம். இயேசு மாத்திரமே இதை அருள முடியும். இது விலையேறப்பட்டது, இது நித்தியமானது, தற்காலிகமானது அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும்? கடந்து போய்விடும். ஒரு நாள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் இயேசுவை நான் நேசித்து அவரை நான் உண்மையாய் பின்பற்றி அவருக்காய் வாழும் பொழுது இத்தனை அம்சங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த அத்தனை ஆசீர்வாதங்கள், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தினால சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு அவர் எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பறிந்து என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தில் அருளப் போகிறார். அதற்காக இது உலகத்தில் இது கிடைக்காது, அவர் மட்டும்தான் தர முடியும். ஆகவே தான் நான் அவரை என்ன பண்ணணும்? உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட மேலாக கருத வேண்டும். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட பணம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தோட பணம் முடிஞ்சிடும். அதுபோல் இந்த உலகத்தினுடைய அழகு, இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் ஒரு நாள் என்ன பண்ணும்? அழிந்து போகும். இங்கே உலகத்தில் இருக்கிற நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு நாள் மரித்து போவார்கள். இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், நம்ம நம்புகிற மனிதர்கள்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, நித்தியமாய் இயேசுவே நிரந்தரம், இன்றையும் இன்றும் என்றும், இம்மையிலும் மறுமையிலும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறவர். அவருடைய வழி செம்மையானது. அவருடைய பிள்ளைங்க அதை புரிந்து கொண்டாங்கன்னா எல்லாத்துக்கும் மேலாக அவரை நேசிப்பாங்க. இல்லைன்னா அவங்க இந்த தற்காலிகமான உலக காரியங்களை பெருசாக நினச்சி அது பின்னால் போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மோசே அற்புதமான ஒரு உதாரணம். மோசே அவர் 40 வருஷம் பேலஸில், அரண்மனையில் வாழ்கிறார். எல்லா சர்வ சுதந்திரங்களோடும் நல்ல உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களோடும் மேன்மைகளோடும் செழிப்போடும் அவர் வாழ்கிறார். அப்படி வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கையில் 40 வருடங்கள். முதல் 40 வருடத்தில் அவர் செழிப்பார், எல்லா உலகத்தை பெருசாக நினச்சி வாழ்கிறார், மேன்மையோடு வாழ்கிறார். ஒரு காலம் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை அவர் வெறுத்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பத்தையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாகி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நமக்கெல்லாம் என்னன்னா இப்போ இருக்கிற பலன் தான் வேணும்னு நினைக்கிறோம். இனி வரும் பலனை பற்றி நமக்கு கற்பனையே கிடையாது. இப்போ இருக்கிற எல்லா பலனும் தற்காலிகமானது. அது நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடும்?
நம்ம அதை விட்டுடுவோம், அதுவும் நம்மளை கை விட்டுடும். ஆனால் இனி வரும் பலன் இருக்குது பாருங்க, அது யாராலும் அழிக்க முடியாது, என்றும் தீராதது, அது நித்தியமானது, என்றென்றும் அது நமக்கு உரியதாக இருக்க போகிறது. அப்போ எது வேல்யூ, அதை தான் நம்ம எடை போட்டு பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன்னுடைய மனைவியாவது பிள்ளைகளையாவது பெற்றார் தாயையாவது தகப்பனையாவது ஏன் தன்னுடைய ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால், எவ்வளோ விலை கொடுக்கணும் பாருங்க, அதுக்கு எவ்வளோ கிரயம் செலுத்த வேண்டும், அவன் எனக்கு என்ன பண்ண மாட்டான், சீசனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம சில கேள்விகளை உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். இது என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கு, நம்முடைய ஹார்ட் செக் கொஸ்டின்ஸ். இது என்னதுங்க, நம்முடைய இருதயத்தை பரிசோதிக்கக்கூடிய கேள்விகள். ஸோ நம்மளை நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். முதலாவது, இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் இப்போ என்னிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அல்லது பெருசாக நினச்சி கொண்டிருக்கிறத, நான் இழக்க நேரிட்டால் என்ன நடக்கும், சிந்தித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் எதை பெருசாக நினச்சின்னு இருக்கீங்க? சிந்திக்கிற திறன் இருக்கா உங்களுக்கு? இந்த உலகத்தில் பெரிய கற்பனை பண்ணி, எப்பா இதுக்கு தான் நான் வாழுறேன், இதுதான் எனக்கு லட்சியம், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எதை கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுன்னு கொண்டிருக்கிற ஒன்றை நீங்கள் இழக்க நேரிட்டால் என்ன செய்வீர்கள்? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அனித்தியமான உலகம், எப்போ என்ன வேணா நடக்கலாம். நம்ம பெருசாக நினச்சிருந்த எத்தனையோ காரியத்தை நம்ம இழந்துட்டோம் இல்லை? ஏதோ அவருடைய கிருபையினால் சில நன்மைகள் ஆண்டவர் கொடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாம் அவரால் உண்டானது, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இன்கேஸ் யோபை போல ஒரு சூழ்நிலை வந்து 1 by 1 எல்லாம் நம்மளை விட்டு போனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? அதனால் யோபை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வைக்கிறேன். யோபினுடைய மனைவி மாதிரி உங்கள் இருதயம் இருக்குமா? யோபு மாதிரி உங்கள் இருதயம் இருக்குமா? ஸோ இந்த உலகத்தில் நான் ரொம்ப பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறவைகள் என்னை விட்டு விடும்போது, அல்லது அது என்னை விட்டு போகும்போது என் இருதயம் எப்படியா இருக்கும்? அப்போ பார்த்துங்க, நம்ம எதோ ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணிகிட்ருக்குறோன்னு. நிறைய பேர் ஆண்டவரை தேடுவதே ஏதோ ஒன்று முக்கியமாக அவங்க நினச்சி, இது கொடுப்பார் ஆண்டவர், இது எனக்கு கிடைக்குமா, இதுக்காக தான் நான் ஆண்டவர்கிட்டே வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் விரும்புகிறத, நீங்கள் எதிர்பார்க்கிறத, உங்களுக்கு நன்மையை அவர் தருகிறவர். ஆனால் நன்மைக்காக அவர்கிட்ட வராதிங்க. தருவாரா தரமாட்டாரா? நன்மையான ஈவுகளை, பூர்ணமான வரங்களை, அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆனால் நான் வருவது அவருக்கு அதை அவர்கிட்ட எதிர்பார்த்து வரலை. அவரோடு கூட இருப்பதே எனக்கு ஆசீர்வாதம். ஒரு வேளை ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு சூழ்நிலை வரும்போது நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறேன், நான் ரொம்ப விரும்புகிற ஒன்று நான் இழக்க நேரிட்டால் என் இருதயம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். யோபின் இருதயம் போல இருக்குமா? யோபினுடைய மனைவி இருதயம் போல இருக்குமா? எல்லாத்தையும் இழந்து, ஏன் தன்னுடைய சுகத்தை இழந்துட்டார். உடம்பெல்லாம் அவருக்கு பருக்கள் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு நிபந்தனையோட பிசாசு அனுப்புகிறார். என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, நீ எல்லாத்தையும் கை வை, ஆனால் அவன் மேலே மட்டும் கை வைக்காத. கடைசியாக அவன் மேலே கூட கை வை, ஆனால் அவன் ஜீவனை எடுக்கக்கூடாதுன்னு பர்மிஷன் சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலை வரும்போது யோபினுடைய மனைவியினுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க இதெல்லாம் பெருசாக நினச்சிருந்தாங்க. உலகத்தில் உள்ள பணம், பொருள், ஆஸ்தி, பாஸ்தி ரொம்ப எல்லாம் பெருசாக நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மைண்டில் நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அது போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு நாள் அது போய் தான் ஆகும். உண்மையா இல்லையா? ஒன்று அது போவோம், இல்லை நம்ம போவோம். இதை யாரால மாற்ற முடியாது. இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? அனித்தியமான உலகம். ஆனால் எது நம்மளை விட்டு போனாலும் நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்மளை கைவிடாதவர், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர், வானத்தையும் பூமியும் படைத்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு. அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் தான் நல்லா உற்சாகமாக கை தட்டுறாங்க. நீங்களும் அப்படியே அசந்து போய் பார்க்குறீங்க, இப்படிலாம் நடக்குமான்னு. நடக்கும்னு சொல்லலைங்க, அது நடக்குதோ நடக்கலையோ, நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
கண்டிப்பாக ஒரு நாள் நான் விட்டுட்டு போயிடுவேன், இல்லை ஒரு நாள் அவைகள் என்னை விட்டு போகும். போகும்போது என் இருதயம் எப்படி இருக்கும்? நான் இயேசுவை என்னுடைய இரட்சகராக, ஆண்டவராக, எல்லாவற்றுக்கும் மேலானவராய் நான் கருதும் போது எது போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும். அதான் அற்புதமாக ஒரு பாட்டை பாடுறோம். லோக சுக மேன்மை யாவும் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை பற்றினால், பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை எதில், நீரே போதும் வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை. இந்த மண்ணான வாழ்க்கைக்காக அவரை விட்டுறாதீங்க. இந்த அவரை பிடிச்சு கொண்டு இருக்கிறதே இந்த வாழ்க்கைக்கு தான் நினைக்காத. இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. இது ஒரு நாள் அப்படியே மறைந்து போய்விடும். நிழலை போன்ற நம்முடைய வாழ்க்கை ஒரு நிழலை போல மறைந்து போய்விடும். ஆனால் என்றென்றும் இமையில மாத்திரமல்ல, மறுமையிலும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த போகிறவர் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன், அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. தாய் கூட கைவிட்டுருவாங்க, தகப்பன் கூட நம்மளை கைவிட்டுருவான். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் மண்ணிலிருந்து உண்டானது எல்லாம் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் நான் அவரால் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதனுடைய வாக்கு. அவரை நான் நம்புகிறேன், அவரை நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? என் ஜீவனை பார்க்கிலும் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. என் ஜீவனை விட அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்வது ஒர்த்து. அது விலையேறப்பட்ட வாழ்க்கை. நான் எனக்கு பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாருக்காக வாழறேன்? பதில் என்னங்க? யாருக்காக வாழறீங்க? எதுக்காக உலகத்தில் வாழறீங்க? நீங்கள் யாரோ ஒருத்தர் மனசில் வச்சுக்கிறீங்க, இவங்களுக்காக வாழறேன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா இதுக்காக தான் வாழறேன்னு சொல்லுவீங்க. சில பேர்லாம் சாப்பிட்றதுக்காகவே வாழுகிறார்கள், சில பேர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள். நம்ம யாருன்னா நம்ம வாழ்வதற்காக சாப்பிட்றோம். ஏன் வாழணும்னா இயேசுவினுடைய பிள்ளையா சாட்சியா உலகத்தில் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வாழ வேண்டும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருக்காக நான் வாழுகிறேன். அவரே என்னுடைய லட்சியம், அவரே என்னுடைய நோக்கம். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகம் என் பின்னே, சிலுவையன் முன்னே. அல்லேலூயா. அப்போ இயேசு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் வேல்யூபிள். அவருக்கு நீங்கள் எவ்வளோ விலை கொடுக்க முடியும்? என் ஜீவனை கூட அவருக்காக கொடுப்பேன். அப்போ முதல் கேள்வி என்னது? இந்த உலகத்தில் நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறது என்னை விட்டு போகுமானால் என் இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விதத்திலும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் இயேசுவை தான் நேசிக்கிறேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை நடத்துவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன காரணத்துக்கும் நான் அவரை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், அவர் மேல் கசந்து கொள்ள மாட்டேன், அவரை பற்றி கொண்டு அவருக்காக வாழ்வேன். உண்மை இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது எது? ரொம்ப சந்தோஷம், உங்களை எது சந்தோஷமாக வச்சுக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உலகத்தில் எது உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது? முதல் கேள்வி என்னது? எது உனக்கு உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது? அதை இழக்க நேரிட்டால் என்ன பண்ணுவேன்? அப்படி ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்னொன்று, ரெண்டாவது கேள்வி என்னது? எது உங்களுக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எது உனக்கு அதிகமான சந்தோஷம் கொடுக்கும்? பணமா? பாசமா? யாரோ ஒருத்தர் பாசம் வச்சுக்கிறாரு, ஐயோ அவர் தாங்க பாசமா? பணமா? பாசமா? பதவியா? படித்த பட்டமா? எது உங்களுக்கு அதிக சந்தோஷம் கொடுக்கும்? சொல்கிறேன் கேளுங்க, இதையெல்லாம் பெற்றவங்க மனசலிப்படைந்து வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சந்தோஷத்தை உலகத்தால், சாத்தானால், எந்த சூழ்நிலையால் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும்,
தொழுவத்திலே ஆடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே மாடுகள் இன்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ எது நான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, அது நம்மளை விட்டு போனால் என்ன, எனக்கு என் மனசு எப்படி இருக்கும், என் இருதயம் எப்படி இருக்கும், செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் நமக்கு நடந்திருக்குது. நம்மளும் அந்த இருதயத்தை அப்படியே சில பேர் இன்றைக்கும் அழுதுன்னு இருக்கிறாங்க, இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க. ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே, போங்க, என்ன ஒன்றா நடக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பஞ்சமோ, மோசமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேனே. ஹல்லேலூயா. தேவ தூதர்களானாலும், வருங்காரியங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். வருங்காலங்களானாலும், வருங்காலங்கள் என்னங்க, ஃபியூச்சரில் என்ன வேணா நடக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபியூச்சரில் என்ன வேணா நடக்கலாம். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்லது நடந்தாலும் ஆண்டவரை விடாத, கெட்டது நடந்தாலும் ஆண்டவரை விடாத. அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு எதுவும் பிரிக்கக்கூடாது. ஃபாதர் பிரிக்மன்ஸ் பாடுறாரு, யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எது இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது? அவரோடு கூட இருப்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? எல்லாம் மாயை, எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டுவிடும், அல்லது நாம ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு போக வேண்டியது இருக்கும். எங்க போக போறோம்? நீங்க இயேசுவை நேசித்தால் அவரோடு கூட என்றென்று வாழ்வீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இப்படிலாம் சொல்றதுனால நான் உங்களை கலங்க பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இது சாத்தியமாய் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலை, ஆனா நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அதான் பாடுறோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இது நமக்கு நடக்கும்னு சொல்றதுக்காக சொல்லலை. நடந்தால் நான் இயேசுவை விட மாட்டேன். ராபின் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையாலும், எந்த காலத்தாலும், யாராலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையாலும், எந்த காலத்தாலும், யாராலும் இயேசுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்ப தட்டுங்க, கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையானாலும், யாராலும், எந்த காலமானாலும் இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நான் அவரை நேசிப்பேன், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், அப்ப நல்லா புரிஞ்சுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன நடந்தாலும் தைரியமா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நடந்தாலும் தைரியமா இருங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ எதை வேணா செய், ஆனா இயேசுவின் மேல இருக்கக்கூடிய அன்பில் இருந்து என்னை பிரிக்கவே முடியாது உன்னால. அப்புறம் ஏன் அவன் உங்க சைடு தலை வச்சு படுக்கிறான் பாருங்க, வரவே மாட்டான். ஐயோ, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அவரை விட்டு வரமாட்டாங்கப்பா. சில மனைவிலாம் இருக்கிறாங்க, கணவன் பின்னாலும் ஐயோ என்ன சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி சில மனைவிகள் தன்னுடைய கணவனை ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற கணவனையே நம்ம நேசிக்கும் போது நம்முடைய மனவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விடக்கூடாது, என்ன காலங்கள் வந்தாலும் அவரை விடக்கூடாது, யாருக்காகவும் அவரை விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன், அந்த வசனம் சொல்லுங்க, நம்ம வாசித்தோமே, லூக்கா 14:20, யாதொரு இடத்தில் வந்து தன் மனைவியாவது, பிள்ளைகளையாவது, பெற்றோரையாவது, தன்னுடைய சொந்த ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கெல்லாம் விட்டுருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலைங்க.
என் இருதயம் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கன்றார். உன் இருதயம் எங்கே இருக்குது? இந்த நிலத்து மேலே இருக்குதா, பணத்து மேலே இருக்குதா, புதையல் மேலே இருக்குதா, மக்கள் மேலே இருக்குதா, ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்க மேலே இருக்குதா? அதெல்லாம் ஒரு நாள் தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம், நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். இருதயத்தை அவர் மேலே வை. இதெல்லாம் போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த தற்காலிகமானது மேலே நீங்கள் நம்பிக்கையும் அது மேலே ரொம்ப எதிர்பார்ப்பையும் வச்சுங்கன்னா அதை நீங்கள் கடவுளாக்கிடுறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒருத்தர் தான் கடவுள். அதனால தான் ஆண்டவர் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்தடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த உபதேசத்தை நம்ம உறுதியாய் கை கொள்வதற்கான்று சொல்லுகிறார். மத்தேயு 6:24 யாராவது வாசிங்க. மத்தேயு 6:24. மத்தேயு 6:24 ரொம்ப அருமையான வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. என்ன அழகான வசனம் பாருங்க. இதை ஒரு அற்புதமான ஒரு ஆர்த்தர் அவர் ரொம்ப அழகாக எழுதுறார். அவர் சொல்றாரு, இதனுடைய அர்த்தத்தை சொல்றாரு. Whenever a servant or a heart has two masters, giving him order, he will only be able to follow one of them. அதான் அந்த வசனத்தினுடைய அவர் பொருளாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு வேலைக்காரனோ ஒரு மனிதனுடைய இருதயமோ, ஒரு வேலைக்காரனோ ஒரு மனிதனுடைய இருதயமோ, whenever a servant or a heart as a two master, 2 பேர் எஜமானா இருப்பாங்களாம். உன் இருதயத்துக்கும் அல்லது ஒரு ஆளுக்கும் 2 பேர் எஜமானா இருந்தா ஒருத்தர் சொல்றதா அவன் என்ன பண்ணுவான்? கேட்க முடியும். அப்ப அவர் சொல்றாரு, when he give order, he will only be able to follow one of them. ஒருத்தர் தான் பின்பற்ற முடியும். ஒரு வேலைக்காரனானாலும் உங்க இருதயமானாலும். ஸோ நம்முடைய இருதயத்தில் இயேசு தான் நம்முடைய ஆண்டவராக இருந்தா அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம். அவரை மட்டும்தான் நம்ம பெருசா, அவர் தான் என்னுடைய எஜமான், அவர் சொல்றதான் செய்வோம். அப்போ என் இருதயத்தில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், என் இருதயம் ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. அதில் 2 ராஜாவை உட்கார வைக்க முடியாது. ஒரு சிங்காசனத்தில் 2 ராஜாவை உட்கார வைக்க முடியாது. இந்த உலகத்தை தூக்கி போய் உங்கள் இருதயத்தில் வைக்காதீங்க. இந்த உலகத்தை தூக்கி இறக்கிட்டு இயேசுவை உங்கள் இருதயத்தில் வையுங்க. அப்போ பாருங்க, அவர் உங்களுக்குள்ளே அரசாளுவார். அதனால தான் சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எனக்குள்ளே யார் ஆளுகை செய்வது? என் இருதயம் எதுக்கு கீழ்ப்படிவது? என் மைண்டு சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியுதா? உலகம் சொல்கிறதுக்கெல்லாம் என் இருதயம் கீழ்ப்படிதா? இல்லை இயேசு சொல்கிறதுக்கு என் இருதயம் கீழ்ப்படிதா? உங்களுக்கு யார் எஜமான்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு யார் எஜமான்? இந்த உலகம் சொல்கிறதுக்கெல்லாம் என் இருதயம் வழுவி போதா, கீழ்ப்படிதா? இல்லை என் மைண்டு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த இருதயம் கீழ்ப்படிதா? இந்த மாம்சம் சரிகிற இச்சைகள் சொல்கிறதுக்கெல்லாம் இந்த உலகம், இந்த மாம்சம் கீழ்ப்படிதா? இல்லை கர்த்தர் சொல்வது கீழ்ப்படிவதா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்து உங்களுக்கு எஜமானா இருப்பாரானால் அவர் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படிவீங்க. கிறிஸ்து உங்கள் எஜமானா இராவிட்டால் நீங்கள் உங்கள் மாம்சத்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவீங்க. உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அப்போ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2 கேள்வி கேட்டிருக்கிறேன். அந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். முதல் கேள்வி என்ன? எது இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிதாய் முக்கியமானதாய் நீங்கள் கருதுகிறீர்கள்? 2வது கேள்வி என்ன கேட்டோம்? நீங்கள் பெருசாக நினைக்கிற, முக்கியமாக கருதுகிற ஏதோ ஒரு காரியம் நீங்கள் அதை இழக்க நேரிடுமானால் உங்கள் இருதயம் அதற்கு என்ன ஆன்சர் கொடுக்கும்? எப்படி அது செயல்படும் அப்படி என்பதை நம்ம கேட்டோம். இப்போ இது 2த்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இது 2த்தையும் நம்ம விளக்கி பார்த்துருக்குறோம். இந்த உலகத்தில் எனக்கு யார் முக்கியம், யார் பிரதானம், யார் பெரியவர், யார் என்னுடைய எஜமான்? இயேசு கிறிஸ்து என்னுடைய எஜமானாக இருப்பாரானால்
எதுவுமே என்னை அவருடைய அன்பை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்கவே முடியாது. நான் அவருக்கு தான் பின்னால் போவேன், அவருக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். வேற எதுவோ என்னுடைய கடவுளாக இருக்கணும், அதான் கடவுள். சில பேருக்கு பணம் கடவுளாக இருக்குது, அதுக்காக என்ன பண்ணுவாங்க. சில பேருக்கு இயேசு கடவுளாக இருக்கிறார். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு உங்க வாழ்க்கையில் எது போட்டி போடுது? கேளுங்க. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி என்னது? கிறிஸ்துவோடு உங்க வாழ்க்கையில எது போட்டி போடுது? ரெண்டு போட்டி போடுது. ஒன்று, எனக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுன்னு கேட்குது. இன்னொன்று, இயேசு கேட்குறார், ஏமா உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. ரெண்டு உங்ககிட்ட போட்டி போடுதுங்க. ஒன்று உலகம், இன்னொன்று இயேசு. நீங்கள் யாருக்குங்க உங்கள் கதவை திறப்பீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் இருதயத்தை நீ யாருக்கு திறந்துருக்கிற? உன் இருதயத்துக்குள்ளே எது இருக்குது? கண்ட குப்பையெல்லாம் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்குது. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு என்ன பண்ணுங்க, திறங்க. இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இன்னொரு கதவை வேற ஆள் தட்டினுக்கிறான். நிறைய தட்டுது, உங்கள் இருதயங்களை நிறைய தட்டினுக்குது. இப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நிறைய கதவை தட்டும். நீங்கள் யாருக்கு திறக்க போகிறீங்க? இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் யாருக்கு என்னுடைய இதய கதவை திறக்க போகிறேன்? யார் என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ண போகிறார்? நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாழ என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மேலே இயேசுவை பிரதானமாய் முக்கியமாய் கருத வேண்டும். ஒன்று, அல்லேலூயா. இந்த உலக காரியங்களை ரொம்ப பற்று வைக்காத. உலக காரியமே வேணான்னு சொல்ல ஆண்டவர். உலகத்தில் தான் இருக்கிறோம். சட்டை வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், பணம் வேணும், வாழ்வதற்கான வசதிகள் வேணும், நம்முடைய மாமா மச்சான் சொந்தக்காரன் அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க எல்லாரும் வேணும். ஆனால் அவங்க மேலே ரொம்ப ஹோல்டு பண்ணாத, ரொம்ப டைட்டாக பிடிக்காது. நீ டைட்டாக பிடிச்சா கூட அது லூஸாக தான் போகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாரையும் டைட்டாக பிடிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் கையில் கொஞ்சம் மணல் கொடுக்குறேன், டைட்டாக பிடிங்கன்னா பிடிக்க முடியுமா? மணலை பிடிச்சி பாருங்கள், அது அப்படியே லூஸ் ஆகி கீழே கொட்டிடும். அதுதான் உலக வாழ்க்கை. அப்படியே லூஸாகி எல்லாம் போயிடும். 3 நாள் உன்னை விட்டு போயிடும். இந்த மணல் தான் இந்த உலக பொருள், பணம், பதவி, வேலை, அந்தஸ்து, ஏன் உன் அழகு. இன்னைக்கு எவ்வளோ அழகாகிற, பழைய போட்டோ எடுத்து பாரு எப்படி இருந்த, இப்போ எப்படிங்கிற பாரு, எல்லாம் லூஸ் ஆகி போயிடும். ஆனால் கிறிஸ்து யார் தெரியுமா? கல். ஒரு கல்லை கையில் பிடிச்சா எப்படி பிடிக்க முடியும்? ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியும். அவர் தான் கரெக்டு. அதனால தான் பைபிள் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசு யாரை உறுதியாக பிடிக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் அப்பா மேலே நம்பிக்கை வச்சிடாத. அப்பா வேணும், அப்பா முக்கியம்தான், வேணும் தான், வேணான்னு சொல்ல. அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிடாத, வேணும் தான். பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசத்தையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிடாத, பிள்ளைங்க வேணும் தான். மாமா மச்சான் அக்கா எல்லாம் சொந்தக்காரங்களாம் வேணும் தான். உலகத்தில் பணம் வேணும் தான், உலகத்தில் சில அந்தஸ்து காரியங்களாம் வேணும் தான். ஆனால் அது மேலே எனக்கு ரொம்ப பற்று கிடையாது. நான் யாரை அதிகமாக பற்றி கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இயேசுவை நான் அதிகமாய் பற்றி கொள்ளுகிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்ல. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், இதை கடவுளாக்கிடாத, இருக்கட்டும். இப்போ இந்த சேர் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, என் செல்போன் இருக்குது, இருக்கட்டும். அதெல்லாம் பொருள். எங்கிருந்து வந்தது? அவரால் கொடுக்கப்பட்டது. அவரால் கொடுக்கப்பட்டது முக்கியமா, அதை கொடுத்தார் அவர் முக்கியமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் நீ எப்படி வந்த? அப்படியே தானா வந்துட்டியா? நிறைய பேர் சொல்ல தானா வரல. நல்லா எதுவுமே உலகத்தில் தானா வராது. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைத்தவர் என்று ஒரு இருப்பார். அவர் உன்னை இந்த உலகத்துக்கு படைத்து இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார். நேத்தே நீ செத்துருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார், இனியும் உனக்கு ஜீவனை கொடுப்பார். அப்போ இந்த ஜீவன் மேலே கூட பெருசாக நம்பிக்கை வச்சிடாத. ஏன் தெரியுமா? இது தற்காலிகமானது. உண்மையா இல்லைங்களா? இதெல்லாம் தேவைதான், எல்லாம் இருக்கட்டும்.
உலகம் எல்லாம் நான் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல ஜனங்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எதுவுமே எனக்கு கடவுள் ஆகாது. எதையும் தூக்கி நான் பெருசாக கற்பனை பண்ணிக்கின்னு ஐயோ இதுதான் எனக்கு எல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு பெருசு இயேசு. புரியுதா புரியலையா? எல்லாம் ஆணும் முழக்கத்தை பார்த்தா ஒன்றும் எனக்கு நான் சொன்னோம் எவ்வளோ ஏற்றணும்னு பார்க்குறேன். புரியுதா புரியலையங்க? உங்களுக்கு எதுங்க ரொம்ப ஆசை? ஆப்பிள் எப்படியாவது ஆப்பிள் வாங்கணும்னு பார்க்குறேன். பேரிக்காவது வாங்க, பிரச்சனை இல்லை. இந்த பசங்க போனவங்க என்னென்னமோ வாங்குதுங்க, அதுவும் அவ்வளோ ஆசை, அது மேலே அவ்வளோ ஈர்ப்பு. கண்டிப்பாக ஒரு நாள் உடஞ்சிடாது. உடையுதோ உடையிலையோ பழசாயிடும், அப்டேட் பண்ணணும். ஆனால் இயேசு என்றைக்குமே பழசாக மாட்டார், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார். அவர் எல்லாம் மாறிடுவாங்க, இயேசு மாற மாட்டார். பக்கத்தில் பசங்க எல்லாம் மாறிடுவாங்க, இயேசு மாற மாட்டார். எதுவும் என் இருதயத்தில் வைக்க மாட்டேன். எல்லாம் இருக்கட்டும், அது அங்கே இருக்கட்டும். இருதயத்தை ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இயேசு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் இருதயத்தின் தேவன் யாருங்க? இயேசு. ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்துச்சுன்னா அது உனக்கு கடவுளாக மாறிடும். அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது, ஒருவனை பகைத்து ஒருவனை பற்றி கொள்வான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தை பற்றி கொண்டு இயேசுவை விட்டுறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுங்க, எல்லாம் நமக்கு வேணும். உணவு வேணும், உறைவிடம் வேணும், உடை வேண்டும், பணம் வேண்டும், மக்கள் வேண்டும், எல்லாரும் வேணும். ஆனால் இவங்க எல்லாரை விட, ராமன் சொல்லுங்க, எல்லாவற்றை விட இயேசுதான் முக்கியம். ஹல்லேலூயா. இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னுடைய ரட்சகர். என் இருதயத்தில் இருப்பவர் அவர் மட்டும்தான். என் இருதயத்தில் பணம் கிடையாது. பக்கத்தில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணும், இருதயத்தில் என்ன இருக்கு பாரு. ஏன் கேட்குறீங்க? என் இருதயத்தை அவருக்கு கொடுத்துட்டேன்றான். ஆனால் உன்ன பசங்க இப்படி காட்டுறானுங்க, ஏதோ இப்படி குரங்கு மாதிரி காட்டுறான்னு. அது அது ஆட்டு என்னவா, அதை உனக்கு கொடுக்குறேன்றாங்க. நான் எப்பவுமே ஆண்டவருக்கு ஆற்றை காமிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இருதயம் உங்களுக்கு மட்டும்தான், இதில் யாருக்கும் இடம் கிடையாது. புரியுதா புரியலைங்களா? உங்களை பார்த்து பார்த்து பேசுகிறேன், அப்போ கூட புரியுதா தெரியலையே. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், பட்டம் இருக்கட்டும், உயிர் இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் யாருமே இது உள்ள வர முடியாது. இங்கே அவர் மட்டும்தான் வரணும். அவர் யார்? என் இதய தெய்வம் இயேசு கிறிஸ்து. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இதய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 2 கையை உயர்த்து, என் இதய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதயம் அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அது உள்ள ஓரமாக யாருன்னா உக்காந்துக்கிறேன்னு வருவாங்க. இல்லை, நீ ஓரமாக வேணாப்பா, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் சவிக்கமே. ஆனால் இருதயத்தை மட்டும் வந்துடாத. இருதயம் யாருக்கு மட்டும்தான்? கர்த்தருக்கே சொந்தம். இருதயத்தில் இயேசு மட்டும்தான் வரணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இந்த உலக காரியங்களை லூஸாக பிடிச்சிங்க, ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. எப்படி பிடிங்க? அதை சும்மா ஒப்புக்கு பிடிச்சிங்க, அது ஒப்புக்கு சப்பா. ஆனால் உறுதியாக பிடிக்கணும். என்னங்க எல்லாம் இப்படி பார்க்குறீங்க? உறுதியாக பிடிக்கணும், இயேசுவை பிடித்து கொள்ளணும். மீதி எல்லாம் சும்மா சும்மா ஒரு அப்படியே பிடிச்சிங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் சரண்டர் எவ்ரிதிங் டு காட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பணம், என்னுடைய தகப்பன் தாய், என்னுடைய நண்பர்கள், என் மனைவி, என் பிள்ளைகள், எனக்கு என்னெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை முழுசாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எல்லாம் கை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு நீர் எல்லாம் கொடுத்தீங்க, என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதை முழுவதுமாக உம்முடைய கையிலேயே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? வாங்கி வச்சுக்க மாட்டாருங்க, வாங்கி ஆசீர்வதித்து உங்கள் கையில் திருப்பி கொடுப்பார். நீ வச்சுக்கிற வரைக்கும் அது ஆசீர்வாதம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதயத்தில் வேற ஏதாவது வச்சிருந்தேன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. அவர் கொடுக்குற பொருட்கள் அங்கங்கே இருக்கட்டும், அது சேர் அங்கே இருக்கட்டும், டேபிள் அங்கே இருக்கட்டும், ஃபேன் அங்கே இருக்கட்டும், வீடு எங்கேயோ இருக்குது அங்கே இருக்கட்டும், வாசல் எங்கே இருக்கட்டும், பணம் பேங்கில் இருக்கட்டும், கொஞ்சம் பையில் இருக்கட்டும். ஆனால் இதயத்தை மட்டும் எதுவும் கொடுக்காத. இதயம் இயேசுவுக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. என் இருதயம் இயேசுவுக்கு மட்டுமே.
மீதி எல்லாம் இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரையே நான் மிகவும் உறுதியோடு பற்றி கொள்வேன், அவரையே நான் முழுமாய் சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு ஆறுதல், எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு நிம்மதி உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது. பணம் உனக்கு ஆறுதலை கொடுக்குமா? போங்க, பணம் வச்சுன்னுக்கிறவங்களாம் படுத்துனுக்குறாங்க ஒரு இடத்துல, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் நிம்மதி, ஆறுதல், மகிழ்ச்சி இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாதுங்க. ஒரே ஒருவர் தாங்க கொடுக்க முடியும். சமாதான பிரபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கொடுக்கிறது போல ஒருவரும் உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு பர்பஸுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது எனக்கு ஆறுதல் அல்ல, அது எனக்கு மகிழ்ச்சி அல்ல, அது எனக்கு நிம்மதியை தராது. யார் எனக்கு மகிழ்ச்சியை தர முடியும்? யார் எனக்கு ஆறுதலை தர முடியும்? யார் எனக்கு சமாதானத்தை தர முடியும்? சமாதான பிரபு, ஹல்லேலூயா, அவர் மாத்திரமே அதை தர முடியும். ஓ ஹல்லேலூயா, thank you Lord. நீர் மாத்திரமே சமாதானத்தை தருகிறவர், நீர் மாத்திரமே எங்களை ஆறுதலை ஆக்க முடியும், நீர் மாத்திரமே எங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Lord, ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே உன்னத நிலையில் உங்கள் இருதயத்தில் எப்போவுமே வைங்க. எப்பவுமே அவரை தேடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் சிறகின் கீழே வந்து அமர்ந்து விடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. அதனால தான் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சாபக்கேடு. ஏன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு இல்லாவிட்டால் அவங்க எங்கே இருக்கிறாங்க? இன்னும் சாபத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இயேசுவை கொண்டு போகணும். அதனால தான் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை என்னென்னா ஒரு சாபக்கேடு. நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் அந்த வீட்டில் நிம்மதியோ சந்தோஷமோ பாவ மன்னிப்போ இருக்காது. பிசாசு அங்கே குடியிருக்கும். சாத்தா அவங்கள வஞ்சித்து கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் இயேசு இருப்பாரானால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், கேப்டன் இருக்கிற கப்பல் மாதிரி இருக்கும். கேப்டன் இல்லாத கப்பல் என்ன ஆகும்? அது முழுகுமா, அது எங்கே போய் சேருமா, கரை சேருமான்னு தெரியாது. கேப்டன் இருந்தார்னா சரியான இடத்துக்கு கொண்டு போவார், சரியான துறைமுகத்தை அடையும்படி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதை சார்ந்து சில முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. கயிறு இருக்கிற போட்டியை பார்த்துருப்பீங்க. கயிறு இருக்கிற போட்டி தெரியுமா உங்களுக்கு? கயிறு இழுக்கிற போட்டி தெரியுமா? நிறைய பேர் அந்த சைடு இந்த இழுப்பாங்க, இந்த சைடு நம்ம இழுப்போம். அப்போது இந்த உலகத்தில் அந்த சைடு இருந்து நிறைய நம்மளை இழுக்குது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இழுக்கும்போது நீங்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக விழுந்துருவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம போர்டில் ஒரு பிக்சர் போட்டிருந்தேன். அப்படியே கயிறை பிடிச்சி நிற்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க, இது என்ன படம், இது என்னத்தை பிடிச்சி நிற்கிறாரு, ஏன் நிற்கிறாரு? அப்போ தான் சொன்ன, அந்த படத்தை போய் நல்லா பார்த்துட்டு வானேன். பார்த்தா கயிறை பிடிச்சி நிற்கிற மாதிரி நான் நிற்பேன். பின்னாடி ஆணி பாய்ந்த 2 கரங்கள் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு இருந்து பிசாசு, உலகம், மாம்சம், பாவம், உலகத்தில் இருக்கிற எல்லாமே இழுக்குது. எப்படிடா நம்ம நிற்கிறோம் விழாம அப்படின்னா, நம்ம பலத்தில் இல்லை, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய நமக்கு பலன் உண்டு. அவர் நம்முடைய பக்கம் இருந்தால் எதுவும் நம்மை அணுகாது. அப்போ அவர் நம்மோடு கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இருக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது உங்களுக்கான உதாரணம். நீங்கள் ஒரு குழியில் விழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கயிறை விட்டு மேலே தூக்க வாப்பா ஏறுப்பான்றாங்க. நீங்கள் கயிறையும் பிடிச்சிக்கிறீங்க, அங்கே இருக்கிற இன்னொரு கயிறையும் பிடிச்சிக்கிறீங்க, 2 கையில் பிடிச்சிக்கிறீங்க. டே ஒன்றை விடுறா, இந்த கயிறை பிடுறான்னா, இல்லை இல்லை நான் 2த்தையும் பிடிச்சிக்கிறேன்னா,
கண்டிப்பாக நீ வந்து மேலே வர மாட்ட, கீழே தான் இருப்ப. எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு எது உறுதியான கயிறோ அதை பிடிச்சனா தான் மேலே வருவேன். உறுதியான கயிறு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. எது தேவையில்லாதது தெரியுமா? அந்த உலகம், உலகத்தில் உள்ளவைகள். புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் எதை என்னுடைய மிக முக்கியத்துவமாய் வேல்யூவாக நான் கருதுறேன் என்பது மிக மிக முக்கியம். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை ஏதோ ஒப்புக்கா வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் வச்சுக்கிறாங்க. இயேசுங்களா தோறங்க 1000 கடவுள் அவர் ஒரு ஆளுங்கன்னு வச்சுக்கிறாங்க. இல்லை, இயேசு எங்கள் வீட்டில் ஒரு கடவுள், அவ்வளோதான், அப்படி சேர்த்துக்கிறாங்க. இயேசு ஏதோ உங்கள் வாழ்க்கையில் சும்மாவா அப்படி வச்சுக்கிறது இல்லைங்க. அவர் தாங்க முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜீசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் added to life, he must be a first place in your life. இயேசு ஏதோ வாழ்க்கையில் சும்மா அப்படி வச்சுக்கிற ஓரமா அவர் ஒரு சைடு இருக்கட்டும், அப்படி இல்லை. அவர் தான் எல்லாமே. எங்கள் வீட்டின் தலைவர் யாரு? இயேசு. என்னுடைய ஆண்டவர் யாரு? இயேசு. என்னுடைய இரட்சகர் யாரு? இயேசு. என்னுடைய மீட்பர் யாரு? இயேசு. என்னுடைய கண்மலை யாரு? இயேசு. என்னுடைய துர்கம் யாரு? இயேசு. எல்லாமே இயேசு. அதான் அந்த காலத்தில் பாடினாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவரை மாற்றம் பற்றி கொள்வது, அவரை சார்ந்து கொள்வது. அல்லேலூயா. அப்போது அதுதான் உண்மையான அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய மனப்பக்குவம். எல்லாத்தையும் மனசில் வைத்துக் கொள்வதல்ல, அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வது. அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து கூப்பிடுறாரு, நீ இப்போ இருக்கிற நிலையில இருந்து நான் சொல்கிற நிலைக்கு நீ உயர்ந்து வா. சிலதெல்லாம் விட்டுட்டு தான் நீ வரணும். அதையும் பற்றி கொண்டு இதையும் இயேசுவையும் பின்பற்ற முடியாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்லைங்க. இயேசு வேணும்னு சொன்னால் அதை விட்டுரு, அது வேணும்னா இயேசுவை விட்டுரு. ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கின்னு வர முடியாது. நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை பற்றி கொள்வான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாதே. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். உன்னத பாட்டிலிருந்து ஒரு அற்புதமான கவிதை, ஒரு உன்னத பாட்டில் ஒரு அற்புதமான வரிகள் வருகிறது. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Thank you Jesus. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லிபனோனிலிருந்து என்னோட வா, என் மனவாளியே, லிபனோனிலிருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் ஏர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். அல்லேலூயா. இதில் மிக முக்கியமான முதல் லைன், லிபனோனிலிருந்து என்னோடு வா. அல்லேலூயா. இயேசுவை உங்களுடைய மிக முக்கியமாக நீங்கள் கருதுவீங்கன்னா நீ இருக்கிற இடத்துலேருந்து அவர் பின்னாடி வா. லிபனோனிலிருந்து என்னோடு வா. நீ இருக்கிற சில காரியங்கள்லாம் முக்கியமாக உன் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற காரியங்கள்லாம் தூக்கி போட்டு இயேசு உன் இருதயத்தில் வை. அதெல்லாம் உலகத்தில் வேண்டிய எல்லாத்தையும் அவர் தருவார், அது தேவைதான். ஆனால் அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸோ அதெல்லாம் ஒரு ஒப்புக்கு சப்பா. இயேசு தான் மெயின். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. யார் முக்கியம்? இயேசுவே எனக்கு முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் என் இருதயத்தை ஆளுவதற்கு நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அவரே என்னுடைய இருதயத்தினுடைய ஆண்டவராக இரட்சகராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கீழே இருந்து நம்ம கீழே இருக்கிறோம், அவர் மேலே இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமியை அவருடைய பாதபடி. நாம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஒரே நேரத்தில்
வானத்தையும் பூமியும் உங்களால் பார்க்க முடியாது. வானத்தை பார்த்தா பூமியை பார்க்க முடியாது, பூமியை பார்த்தா வானத்தை பார்க்க முடியாது. இயேசுவை பார்த்தா உலக காரியத்தை உன்னால் பார்க்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இயேசுவை பார்க்கிறவன். இயேசுவை நான் பார்க்கறதுனால இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது, வேல்யூவாக தெரியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னுடைய ஒரு இடத்துல வந்து பெரிய வேல்யூபிளான புதையலை பார்க்குறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். ஏன்னா அவனுக்கு எது வேல்யூன்னு சொல்லி மதிப்பிடுகிறான். மதிப்பிட்டு என்ன பண்ணுறான்? இதை விட மதிப்புள்ளது யாரு? அந்த புதையல் தான். அதனால் அந்த இடத்த கொள்ளுகிறான், அந்த முத்தை வாங்குகிறான் என்று ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த உலக பொருட்களினாலே நம்ம ஆண்டவரை தான் கனப்படுத்தின மொழிய, ஆண்டவரை தான் உயர்த்தின மொழிய, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் அவருக்கானது, அவரை தான் மேன்மைப்படுத்துகிற மொழிய, இந்த உலக பொருளுக்காக அவர்கிட்ட வரக்கூடாது. இந்த உலக பொருட்கள், இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்துக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு தேவையானதெல்லாம் தருவார். ஆனால் தரப்பட்டவைகளை விட அதை தந்தவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். அவருக்கே நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? இருதயத்தில் இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு சிம்பிள் காரியம். நம்ம ஒரு சீசனாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா நான் 3 கேள்வி கேட்டேன், அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னேன். இப்போ அடுத்து ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறேன். தேவனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் ஒரே மாதிரி நம்ம ஒரே அளவில் நேசிக்க முடியாது. ஒரே மாதிரி ஒரே அளவில் நேசிக்க முடியாது. அப்படி நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னால் எதையோ ஒன்று நம்ம குறைச்சி மதிப்பிடுறோன்னு அர்த்தம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் பெருசாக தெரியலாம், உலகம் எல்லாமே நமக்கு பெருசாக நம்ம மனசில் இருந்து, ஏன்னா இந்த உலக மக்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க உலகம் தான் பெருசு, இந்த உலகத்தில் உள்ளவைகள் தான் பெருசு, அவங்களுக்கு ஆண்டவர் பெருசு கிடையாது. அவங்க வணங்குற கடவுள்லாம் எப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்காக அவங்க ஆண்டவரை, அவங்க கடவுளை தேடுறாங்க. நம்ம இந்த உலகத்துக்காக தேடலைங்க, நம்ம அவரை நேசிக்கிறபடினால், அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறபடியால், இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியால் நான் அவரை தேடுகிறேன். அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசேனுடைய வாழ்க்கையை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து சொன்னேன். மோசே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கலாம், அவன் ஒரே ஒரு காரியம், 2 தீர்மானம் எடுக்கிறான். எபிரேயர் 11:25-26 யாராவது வாசிங்க. எபிரேயர் 11:25-26. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனோடு ஜனங்களோட, இங்க பாருங்க, தெரிந்து கொண்டுன்ற வார்த்தையை கவனிங்க. என்ன தெரிந்து கொண்டு? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அனித்தியமான பாவ சந்தோஷம், இன்னொன்று தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது. இப்போ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கே சொல்கிறேன். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அனித்தியமான பாவ சந்தோஷம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை, அனித்தியமான பாவ சந்தோஷம். இன்னைக்கு டிவியில் நிறைய ப்ரோக்ராம், என்னென்னமோ ப்ரோக்ராம் வருது, நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நான் கர்த்தருக்கு இடத்துல சமூகத்துக்கு போக போகிறேன்னா, இல்லை நான் போய் என்ன பண்ண போகிறேன்? என்டர்டைன்மெண்ட்டு டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறேன்னா. மோசையை பற்றி சொல்லும்போது சோஸ், அவர் சொல்லுகிறார் தெரிந்து கொண்டு. அப்படி ஒரு ஆப்ஷன் வரும்போது மோசே என்ன பண்ணுறாருன்னா, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கல. வசனத்தை வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பத்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி, ஒரு ஆமென் சொல்லுங்க, எண்ணி என்ன பண்ணனா? பெரிய பாக்கியம் என்று எண்ணி ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு என்ன பண்ணா? போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பேலஸில் போயிட்டு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்றது ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அது என்னன்னு சொன்னால், இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமாக இருக்கணும். இதை விட உன்னதமான பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மோசே தேர்ந்தெடுத்தார். இது அநித்தியமான பாவ சந்தோஷம், அது நித்தியமான சந்தோஷம். ஸோ அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுட்டார். ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்ய முடியாது. எகிப்திலேயே இருந்துக்கின்னு நான் இயேசுனுடைய பிள்ளைய வாழ முடியாது. நான் இயேசுனுடைய பிள்ளையா இருந்துக்கின்னு எகிப்தில் போயிட்டு அந்த பழக்க வழக்கத்தில் வாழ முடியாது. நான் இயேசப்பாவுடைய பிள்ளையா இருக்கேன்னா எகிப்தினுடைய பழக்க வழக்கங்களை விடணும். ராபின் சொல்லுங்க, எகிப்தில் இருக்கக்கூடிய காரியங்களை விடணும். எகிப்தியர்கள் மாதிரி நடப்பதை விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்வதை தேர்ந்தெடுத்து, தேர்வு செய்வது, சோஸ் பண்ணி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மோசே கற்பனை பண்ணி பாருங்க. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, பயங்கர ஒரு பெரிய பெருமை எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களோட போனால் ரொம்ப கஷ்டப்படணும், வேதனைப்படணும். ஆனால் மோசே தேர்ந்தெடுக்கிறார். இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கையா, இனி வரும் பலனா. அதனால தான் இயேசு மருவ மலையில் வரும்போது செத்து எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு மோசே எங்கே வராரு? இயேசு இடத்துல பேசுகிறார். மோசே எலியா இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இப்போ இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் பெற்றிருப்பார்னா அங்கே வந்திருக்க முடியாது, அங்கே காணப்பட்டிருக்க முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய வாழ்வை நமக்கு அருள முடியும். ஹல்லேலூயா. அப்போ எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட, இந்த உலக காரியங்களை விட கர்த்தருடைய காரியங்களை நம்ம அதிக கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலக காரியங்களை விட கர்த்தருடைய காரியங்களிலே அதிக கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் 2 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். டக்குன்னு வாசிங்க. யாக்கோப்பு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5. இது இவங்க தான் இந்த உலகத்துக்கு சிநேகம்னா யாருங்க? இவங்கெல்லாம் பாருங்க, இவங்க இப்படி இருப்பாங்க. உலகத்துக்கு சிநேகம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? துரோகிகளாக இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்க, இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவ பிரியராயிராமல். இது பாருங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. தேவ பிரியராயிராமல், லௌகிக பிரியராயும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் இப்படி வருகிறது, லவர்ஸ் ஆஃப் பிளஷர் மோர் தென் லவர்ஸ் ஆஃப் காட். என்னவா? லவர்ஸ் ஆஃப் பிளஷர் அப்படின்னா அர்த்தம் சிற்றின்பங்கள். உலக மனிதர் மாதிரி வாழணும், உலக மக்களை மாதிரி ஆடம்பரம் பண்ணணும், உலக மக்களை மாதிரி நடக்கணும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஜெபம் பண்ணுறது பிடிக்காது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜெபம் பண்ணுறது பிடிக்குதா? ஆலயத்துக்கு வருவது பிடிக்குதா? ஆண்டவர் மீது அன்பு வைப்பது பிடிக்குதா? பரிசுத்தமாக வாழ்வது பிடிக்குதானா? சில பேருக்கு எப்போ பாஸ்டர் முடிப்பீங்க அப்படின்ற எண்ணம் வரும். ஜெபம் கூட இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் சொல்லுவாங்க சீக்கிரமாக முடிங்க, ரொம்ப நேரம் இழுக்காதீங்கன்னுவாங்க. சரி, குடும்ப ஜெபம் சீக்கிரமாக முடிக்கணும், முடிச்சிடுறேன். அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் இருக்குதான்னு செக் பண்ணுங்க, அதுவும் இருக்காது. எதை ரொம்ப நேசிப்பாங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த செல்ஃபோன். அது ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்க லவர் ஆஃப் ப்ளஷர், அதான் அந்த வசனம் சொல்லுது, லவர்ஸ் ஆஃப் ப்ளஷர் மோர் தென் லவர்ஸ் ஆஃப் காட். என்னவா? தங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்களை தான் ரொம்ப அவங்க விரும்புகிறாங்களோ ஒழிய தேவனை சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்த போறியா? தேவனை சந்தோஷப்படுத்த போறியா? தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் சமூகத்துக்கு போகணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஆலயத்தில் 2 மணி நேரம் உட்காரணும். நீங்கள் 1 மணி நேரம் தான் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு சில பேர் தான் 2 மணி நேரம். அது சொல்கிறேன். கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னு ஒரு ஆவலோடு இருக்கணும், ஒரு வாஞ்சியோடு இருக்கணும். ஏமா உட்காந்துக்கிறேன்? என்ன அவர் பேசுகிறாரு, நீங்களாம் உட்காந்துக்கிறீங்களே, என்னதான் பேசுகிறாரு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதான்னு யாருன்னா கேட்டான்னா சொல்லுவீங்க.
என் தலையெழுத்து ஏன் கேட்குறீங்க, அவர் பாட்டு பேசினுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருடைய ஆலயத்தில் வீட்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பொழுது நான் அவருடைய சமூகத்துக்கு போவேன்னு சொல்லி நான் அதை நேசிக்கிறேன்னா. ஸோ யூ ஆர் லவ்விங் யுவர் ப்ரெஷர்ஸ் ஆர் யூ ஆர் லவ்விங் காட். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் யாக்கோபு சொல்லுகிறார், தேவனுக்கு உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். எப்போ பாரு உன் இருதயத்தையே நீ மகிழ்ச்சியாக்கணும்னு காரியங்களை செய்து தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை புவரா இருப்பேன்னு சொன்னா, நீ யார் உன்னை பார்த்தான்னு சொல்றாரு, நீ தேவனுக்கு விரோதியா இருக்கிற. சிம்பிள் மேட்டர், இட்ஸ் சிம்பிள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே மைண்டில் என்ன தாட்டு வருது? எனக்கு சனிக்கிழமையே தாட்டு வருது, ஐயோ ப்ரிப்பேர் பண்ணணும், ஜோம் பண்ணணும், ஐயோ செய்தி ஆயத்தம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன தாட்டு வருது ஃப்ரெஷ்ஷாக? சனிக்கிழமைனா என்ன நினைக்கிற? சரி, டெய்லி காலையில் விழிக்கிறல்ல, விழிச்ச உடனே உனக்கு என்ன நினைவு வருது? கேளுங்க பக்கத்தில் பார்த்து, உனக்கு என்ன நினைவு வருது? கேட்டு பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, இதை மாற்றிங்க. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப் வித் த வேர்ல்ட், யூ ஆர் எனிமி ஆஃப் காட். நீங்கள் உலக மக்களுக்கு உலகத்துக்கு சிநேகிதனா என்ன அர்த்தம்? சும்மா உலக மக்கள் மாதிரி நடப்பது, தேவனை தேடுவது கிடையாது, வேதம் வாசிப்பது கிடையாது, ஆலயத்துக்கு வருவது கிடையாது, தேவனை தொழுது கொள்வது கிடையாது, பாடும்போது வேடிக்கை பார்ப்பது. நான் இன்னைக்கு கூட நான் செல்ஃபோனில் கூட இந்த இதில் போட்டேன் குரூப்பில், ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அடிக்கடி எழுந்து வெளியே போகாதீங்க, ரொம்ப தேவையில்லாமல் அசையாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம், ஏன் போடுறோன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க. தேவனை நாம் பயத்துடனே சேவிக்கணும், பயபக்தி அவசியம். கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு என் சந்தோஷத்தை விட அவரை சந்தோஷப்படுத்துவது தான் முக்கியம். நான் ஒரு சமூகத்தை, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே, இதை பார்த்து யார் சந்தோஷப்படுவா, யார் துக்கப்படுவா? நீங்கள் துக்கப்படுவீங்க. இப்போ நான் 1 மணி நேரம் நின்று பேசுகிறேன், எனக்கு சந்தோஷமா துக்கமா? 1 மணி நேரம் பேசணும், ஆனால் சந்தோஷம். ஏன் தெரியுமா? அப்பா வேலை செய்கிறேன், அப்பாவுக்காக வேலை செய்கிறேன், அவர் என்னை கருவியாக பயன்படுத்துகிறார். நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன், அந்த வார்த்தையை கேட்கும்போது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் மரியாள் மாதிரி, பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், மரியாள் மாதிரி, மார்த்தாள் மாதிரி கிடையாது. எப்போ பாரு எதையோ ஃபீல் பண்ணிங்கன்னு, எதையோ நினச்சிக்கின்னு, என்ன சாப்பிட்லாம், தூங்கலாமா, இன்றைக்கி வீட்டில் வேறு நல்ல பலகாரம்லாம் செய்து வச்சுக்கிறாங்க, இன்றைக்கி வேறு டிவியில் வந்து ஏதோ ப்ரோக்ராம், முக்கியமான ப்ரோக்ராம், ஐயோ ஏன் கேட்குறேன், என் ஃப்ரெண்டுலாம் வந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசணும், இருக்கிறதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதை கூட இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி பண்ணினா நீ லவர் ஆஃப் த வேர்ல்ட், நீ உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறாய். அப்போ நீ உலகத்துக்கு சிநேகிதனாக இருப்பாயானால் நீ யாரு? தேவனுக்கு பகைஞராக இருக்கிறாய். ஆனால் அதே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். வேதத்தை வாசிக்கிறது அவ்வளவு ஆசை, ஜபிக்கிறது அவ்வளவு விருப்பம், கர்த்தருடைய காரியங்களை செய்வதில் அவ்வளவு ஆனந்தம். அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட் ஆஃப் காட். உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்வார், ஏன் ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொன்னார், என் சிநேகிதனாக ஆபிரகாம் என்னாரு? ஏன்னா அவன் ஆண்டவர் மேலே அவ்வளோ பற்று, ஆண்டருக்காக வாழணும்னு நினைச்சான். அவனை சும்மா விட்டாரு, சீமானா மாத்தினாரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பனா நீ லவர் ஆஃப் வேர்ல்டா ஆகாம லவர் ஆஃப் காட் ஆண்டு மாறணும், தேவனை நேசிக்கிறவனாய் மாறணும். உலக பொருளையும் உலக ஆடம்பரத்தையே மைண்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்க முடியுமா? இங்க சரியான நேரத்துக்கு வருவீங்களா? காலையில் ஆராதனைக்கு எப்படி வருவீங்க? ஐயோ என் தலை எழுத்து இவர் வேற இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வருவீங்களா? இல்லை, ஐயோ என் அப்பாவை நான் பார்க்க போகிறேன், அப்படி சமூகத்தில் போவேன், அங்கே நித்திய பேரின்பம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பமும். ஹல்லேலூயா. அந்த ஆசை இருக்குதா? இங்கே வரும்போது நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு சிலை ஒன்று தாட்சி தொங்க விட்டுருப்பாங்க, அதை பார்த்துன்னு வரத்துக்கு இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய வசனம் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதைகளை ஞானிகளாக மாற்றும். அவருடைய வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அவருடைய பிரசனம் இங்கே இறங்கி வருகிறது. ஆவியானவர் தம்முடைய பிரசனத்தை இந்த இடத்துல முழுவதுமாய் ஊற்றுகிறார். ஆவியானவருடைய அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது மேலே ஆசை வைங்க. எப்போ பாரு என்டர்டெயின்மெண்ட், உலக காரியங்களை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இதை இன்னும் ஆழமாக புரிய வைக்கட்டும்.
எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கி ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பலை. உலகம் இருக்கட்டும், உலகத்தில் உள்ளவைகள்லாம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் உலகத்தில் இருக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீங்க. ஹலோ சொல்லுங்கள் எல்லாரும், நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் உலகம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க. நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் என் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. என் இருதயத்தை நான் உமக்கு திறந்து கொடுக்குறேன்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உண்மையான உம்முடைய சீசனாய், உம்மை பின்பற்றி வரக்கூடியவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முக்கியமாய் கருதுகிறேன் ஆண்டவரே. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்னென்றைக்கு நிலைத்திருப்பான். உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சத்தியம். உம்முடைய வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எங்கள் இருதயத்தை கெடுத்து போடாதபடி, இந்த உலகத்துக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காதபடி, உம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக உம்மோடு கூட நெருக்கமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே புரிந்து கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளட்டும். நான் இயேசுவின் மீது என்னுடைய பூர்ண அன்பை நான் பொழிந்தருளுகிறேன். அவரே எனக்கு ஆசை. என் ஆசையெல்லாம் இயேசுதான், என்னுடைய நோக்கமெல்லாம் இயேசுதான் என்கிற ஒரு முழு இருதயத்தோடுமை தொழுது கொள்ளுகளாக இருக்க உதவி செய்யும். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அடிமையை ஒரு கருவியாய் பயன்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்ல கிருபை பாராட்டியதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல